Hello everyone, welcome to my channel. வீடியோ thumbnail பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் இன்ஜினியர்னா யாரு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ டொமஸ்டிக் இன்ஜினியர் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணாலும் சரி, அதில் வந்து என்ன வரும்னா ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவங்களுக்கு பேர் தான் வந்து டொமஸ்டிக் இன்ஜினியர் அப்படிங்கிறது பேர். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் டொமஸ்டிக் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அர்த்தமும் அதுதான். நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அப்படி ஒரு விஷயந்தான் வரும். ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து சிட்டி அண்ட் வில்லேஜில் இருக்கிறவங்க ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணணும். அதே சமயம் ரெண்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு ஃபேமிலியில் வந்து ஒரு சிங்கிள் இன்கம் மட்டும் வருது, ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு சிங்கிள் இன்கம் வர்ற ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது இன்னொருத்தங்க வந்து ஹோம் மேக்கராக இருப்பாங்க. ஸோ ஒரு சிங்கிள் இன்கம் வருது அப்படிங்கும்போது இன்னொருத்தங்க வந்து டொமஸ்டிக் இன்ஜினியராக இருக்காங்க அந்த வீட்டில் அப்படின்னா, அதாவது ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீடு வந்து நல்ல வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் இன்கம் இருக்கிற ஃபேமிலி வந்து வெல்த் நல்லா கிரியேட் பண்ணுது. டபுள் இன்கம் இருந்தாலும் எதனால வந்து வெல்த் வந்து அந்த அளவுக்கு கிரியேட் பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு 5 பாயிண்ட்ஸாக பார்க்கலாம். இதில் நம்பர் 1 ரீசன் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் க்ரீப் அல்லது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து இன்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து இன்னும் எப்படி பெட்டராக ஆக்குறது அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து தேவையில்லாத நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து நிறைய கொண்டு வருவோம். ஸோ அது நல்ல எக்ஸ்பென்ஸாக இருக்குது, நம்ம ஒரு ஹெல்த்துக்காக பண்ணுறோம், நம்மளை வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக ஓகே. பட் நமக்கு வந்து அது ஒரு வேல்யூ கொடுக்கல, நம்ம வந்து அதிகமான அமௌண்ட் மணி இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த க்ரீப்புக்குள்ளே விழுகிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான தடையாக இருக்கும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப்புங்கிற விஷயத்துக்குள்ளே வந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வான்ஸ் வரும். நம்ம நீட்ஸை தாண்டி வான்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். நிறைய வந்து வெளியில் போயிட்டு சாப்பிட்றது, இல்லை வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப்புங்கிறதுக்குள்ளே நிறைய வர சான்சஸ் இருக்குது. நம்பர் 2 பாயிண்ட் என்னன்னா பர்ச்சேசிங் பவர். ஸோ பர்ச்சேசிங் பவர்னா என்னது? நம்ம இன்கம் வந்து நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பொருட்களை வந்து வாங்குவோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொருள் வந்து நான் வாங்குவேன். பட் என்கிட்ட வந்து அதுக்கு டபுளான அமௌண்ட் இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்து அதை விட பெட்டராக என்ன இருக்குது அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இப்போ 2 இன்கம் இருக்கிற ஃபேமிலி, ரெண்டு பர்சனோட இன்கம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து அதை ஒரே இன்கமாக தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரே இன்கமாக பார்க்கும்போது இப்போது 2 பேருக்கு சேர்த்து ஒரு 2 lakhs வருது அப்படிங்கும்போது 2 lakhsக்கு வந்து அவங்க வந்து இஎம்ஐ எவ்வளோ போடலாம், 1 lakh 1.5 lakhs வரைக்கும் நம்ம வந்து இஎம்ஐ வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரும். ஸோ இப்போ கார் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து 1 lakhக்கு இஎம்ஐ போட்டுடலாம். பட் 50,000க்கு அவங்க போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து வெல்த் கிரியேட் பண்ணியிருக்க முடியும். பட் அதை பண்ணாமல் நம்ம வந்து இன்னும் பெட்டராக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு லக்ஸுரி கார் வாங்குறாங்க அப்படின்னா 1 lakhக்கான இஎம்ஐ வந்து அவங்க கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ராப்பு. அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வெல்த் கிரியேட் பண்ணுறது டஃப்பாக இருக்கும். பட் அந்த ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்கம் ஃபேமிலி அந்த ஒரு இன்கம்மை வச்சு தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களோட அந்த காருக்காக அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டுங்கிறது கம்மியாகவே இருக்கும். ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதுதான் 2 பேருக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ். அண்ட் பர்ச்சேசிங் பவரில் வந்து இன்னொரு விஷயமும் வரும். ஒருவேளை 2 பேருமே நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு நம்மளோட ஜாபுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நீ உனக்கான வெஹிக்கிள் தனியாக வச்சுக்கோ, எனக்கான வெஹிக்கிள் வந்து தனியாக வச்சுக்கிறேன். ஸோ உனக்கு ஒரு காரு எனக்கு ஒரு காரு அப்படிங்கும்போது அது வந்து 2 இஎம்ஐயாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால வெல்த் கிரியேட் பண்ணுறது 2 இன்கம் உள்ள ஃபேமிலியில் கஷ்டமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 3rd பாயிண்ட் வந்து எனர்ஜி கன்சம்ஷன். ஸோ நான் இதுக்கடுத்து சொல்கிற பாயிண்ட் எல்லாமே வந்து நான் மணியோட ரிலேட் பண்ணி சொல்ல மாட்டேன். ஒரு பர்சனாக ஒரு இண்டிவிஜுவலாக அவங்களோட எனர்ஜி டைம் இதை பொறுத்து வந்து எதனால வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியல அப்படிங்கிறத மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைன்டு எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 2 பேருமே வந்து ஜாப் போகிறாங்க, வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க, லாங் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எனர்ஜி கன்சம்ஷன் வந்து அதுக்கே அதிகமாக இருக்கும், ஒரு மணி கிரியேட் பண்ணுறதுக்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து அவங்களோட எனர்ஜி எல்லாம் போகுதுன்னா
அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான விஷயமா இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க வந்து ஹவுஸ் ஹெல்ப்புக்கு ஒரு ஆள், குக்கிங்க்கு ஒரு ஆள் தேவைப்படும், ஒரு சைல்டு கேர், ஒரு குழந்தைய பார்த்துக்கணுன்னா அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். இது மாதிரி நிறைய வந்து எலாபரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். பட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியும். பட் சப்போர்ட் இல்லை, ஒரு மணியை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்காக அந்த மணியை வந்து அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக முடிஞ்சிடும் அப்படி பார்த்தோன்னா. இப்போ ஒரு சிங்கிள் இன்கம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டு பார்த்துக்கிறதுக்கும், இல்லை டபுள் இன்கம் வருது ஆனாலும் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கும், அதுக்கான காசு நம்ம கொடுக்கறதும் சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சில ஃபேமிலிஸில் வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். 4th பாயிண்ட் வந்து டைம். ஸோ டைம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீடம் இருக்குது, அந்த டைம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ரியல் வெல்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டைம் இல்லை அப்படிங்கும்போது, இப்போது டே ஃபுல்லாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு மற்ற வேலைகள் செய்கிறதுக்கான டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியல. இப்போ ஒரு குக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வந்து இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். இல்லை நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான டைம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து கொண்டு போய் ஒரு சைல்டு கேரில் வந்து விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து இதில் தான் வந்து சேரும். ஸோ 2 இன்கம் இருந்தாலுமே இதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து போகுது, பணத்தை வச்சு இந்த விஷயத்த பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது அதில் வந்து நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியாமல் போகும். இதுதான் முக்கியமான 4th பாயிண்ட்டு. ஸோ டைம்ங்கிறது நம்மளுக்கான மீ டைமும் இருக்கணும், ஃபேமிலி டைமும் இருக்கணும். இது இல்லாமல் வந்து ஓடிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய வேக்கம் வந்து கிரியேட் ஆகும். 5th பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஈகோ ஸ்பெண்டிங். ஸோ ஈகோ ஸ்பெண்டிங் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து, இப்போ வந்து தனி இன்கம், ஒருத்தருக்கான இன்கம்மை வந்து நான் சம்பாதிச்சது, இது வந்து நீ சம்பாதிச்சது அப்படிங்கிற மாதிரி பிரித்து பார்க்குறது. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய ஃபேமிலிஸ் வந்து எனக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன், உனக்கான செலவை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து பெரிய எக்ஸ்பென்ஸாக மாறிடும். ஒரு ஃபேமிலிக்கான எக்ஸ்பென்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது அது வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு சிங்கிள் இன்கம் இருக்கிற ஃபேமிலி வந்து வாண்ட்ஸுக்கு இவ்வளோ, நீட்ஸுக்கு இவ்வளோ, இது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுக்கலாம், பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வர்சேஷன் பண்ணி அதை கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படின்னா அதில் வந்து வெல்த் க்ரியேட் பண்ணுறது கன்ஃபியூஷன் இல்லாமல் போயிட்டுருக்கோம். பட் இது வந்து 2 இன்கம் இருக்கிற ஃபேமிலி, பட் 2 பேருமே வந்து ஒரு ஈகோ ஸ்பெண்டிங் வந்து பண்ணுவாங்க, 2 பேருமே வந்து ஒத்து போக மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீ உனக்கான இதை பார்த்துக்கோ, நான் எனக்கு இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து 2 பேரும் சம்பாதிச்சாலும் கூட அந்த இடத்துல வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷன் வந்து இல்லாமலே இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதுதான் 5th பாயிண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தி அதர் ஹேண்ட், சிங்கிள் இன்கம் உள்ள ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒரு இன்கம்குள்ளே தான் இதை பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கான காருங்கிறது இந்த மாதிரியான ஒரு கார் போதும், நமக்கான வீடுங்கிறது இது வந்து ஒரு சஃபிஷியண்ட்டான வீடாக இருக்கும், இது போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து லைஃப் ஸ்டைல் க்ரீப்புக்குள்ளேயும் அதிகம் போகாமல் இருப்பாங்க. ஸோ நம்மளோட வாண்ட்ஸ் வந்து இவ்வளோதான் இருக்கணும், நமக்கு வந்து கிட்ஸுக்கான எஜுகேஷன் இருக்குது, அது மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே பண்ணும்போது இந்த மாதிரி வெல்த் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ப்ராப்ளம் வந்து வராது. ஈவன் 2 இன்கம் இருந்தாலும் இது மாதிரி நல்லா பிளான் பண்ணுற ஃபேமிலிஸும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நிறைய வெல்த் வந்து கிரியேட் பண்ண முடியும். லைஃப்பையும் வந்து ஈஸியாக, லைஃப் ஸ்டைலையும் ஈஸியாக வந்து கொண்டு போக முடியும். நமக்கு தேவையான மீ டைமும் கிடைக்கும், அதே சமயம் ஃபேமிலி டைமும் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து டபுள் இன்கம் இருந்தாலும் வெல்த் கிரியேட் பண்ண முடியாததுக்கான ரீசன்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து அதுக்கான சொல்யூஷன் என்னவா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ணணும், இன்னொருத்தர் வந்து வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் யாருக்குமே கிடையாது. ஒருவேளை இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வீட்டை தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனும் இப்போ வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ 2 பேருமே ஏர்ன் பண்ணலாம். ஒரு விமன் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபேமிலியை வந்து இன்னொரு லெவலுக்கு வந்து கொண்டு போகும். பட் நம்ம வந்து அந்த இடத்துல என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஈவன் வந்து ஈகோ கிளாஷ் இருக்குது, நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோ, நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் கூட அதையும் அந்த கான்ஃப்ளிக்டையும் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வெல்த் கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேரோட இன்கம் அப்படிங்கிறது மோரார்லெஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பிரிச்சுக்கலாம்.
இப்போ ஒரு வேளை ஒருத்தர் வந்து 50,000 ஏர்ன் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து 1 lakh ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 50,000 அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலிக்கான ஒரு 4 member ஃபேமிலி அப்படின்னா அதுக்கான நீட்ஸு வாண்ட்ஸு இது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மிஸ்செலனிஸ் இது எல்லாத்தையுமே வந்து அந்த 50,000 அப்படிங்கிறத எடுத்து பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு பர்சன் இருக்காங்க இல்லையா, 1 lakh சேலரி வாங்குறவங்க, சம்பாதிக்கிறவங்க, அந்த 1 lakh அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சேவிங்ஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 இன்கம்மை வந்து 2 இன்கம்மாகவே பிரித்து, ஒன்று வந்து நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இது மாதிரி இருக்கிறதுக்கும், ஒன்று வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கும் வந்து பிரித்து பண்ணிட்டோம் அப்படின்னா வெல்த்தும் ஈஸியாக க்ரியேட் ஆகும். அதே சமயம் இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப்பு அப்படிங்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து போகாமல் இருக்க முடியும். இப்போ இந்த கான்செப்டில் வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். இப்போ நான் வந்து ஒரு 50,000 சேலரி வாங்குறேன்னா எனக்கான ஸ்பெண்டிங், எனக்கான வெஹிக்கிள்கான செலவு, டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு, இல்லை நான் வெளியில் எங்கேயாவது போகிறேன்னா அதுக்கான செலவு இருக்கும் இல்லையா, அதை எப்படி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அதை நீங்க எஸ், இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம்தான். எனக்கான ஸ்பெண்டிங் வந்து இவ்வளோ இருக்கு, என்னோட இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 1 lakh பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கான ஸ்பெண்டிங்கான 10,000 வந்து உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறத நீங்க வந்து பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணால் ரொம்ப கிளியரா இருக்கும். ஏன்னா நம்ம அதில் கை வைக்கவே வேண்டியதில்லை. இப்போ 1 lakh அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, மறுபடியும் பிரித்து எடுத்துட்டு இருக்க வேண்டியதில்லை, இதில் பாதி அதில் பாதி அப்படின்னு. ஸோ நமக்கான ஸ்பெண்டிங்க்கு மட்டும் அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம தனியாக பண்ணிக்கிட்டோம்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ 2 இன்கம் இருந்தாலும் வெல்த் கிரியேட் பண்ண முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். இது ஒன்று தான் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே ஏர்ன் பண்ணுறாங்க, எதுவுமே வந்து சேவ் பண்ண முடியல அப்படின்னா நான் சொன்ன ரீசன்ஸில் வந்து நிறைய விஷயம் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் அதில் எந்த ரீசன்ஸ் வந்து முக்கியமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் பண்ணி பார்க்குறது, இல்லை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணி பார்க்குறது, அதுவும் கூட பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணாலும் நமக்கான ஸ்பெண்டிங், நமக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது ஒரு மந்தில் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். இது வந்து இன்கம் மட்டும் வச்சு சொல்லாமல் நம்ம வந்து இருக்கிற ஏரியாவை பொறுத்தும் இது வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து சிட்டியில் இருக்காங்க, இப்போ சென்னையில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா 2 இன்கம் இருக்குன்னா அந்த 2 இன்கம்மே அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குமாங்கிறத பார்க்கணும். ஸோ ஒருவேளை வந்து அவங்க அவுட்டர் ஏரியா ஒரு வில்லேஜில் இருக்காங்க அப்படிங்கும்போது எக்ஸ்பென்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகும். நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் தேவைப்படுற நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸுங்கிறது நமக்கு வந்து கம்மியாகும் வில்லேஜில் இருந்தோம் அப்படின்னா. பட் ஒரு சிட்டியில் இருக்காங்க அப்படின்னா நார்மல் டே டு டே லைஃப் எக்ஸ்பென்ஸே வந்து அதிகமாயிட்டு இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக வந்து சொல்லலாம். 2 இன்கம் இருந்தாலும் சிட்டியில் இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெண்டிங் அதிகமாகும். ஸோ அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் வந்து அதிகமாக பண்ண முடியாமல் இருக்கும். பட் ஒருத்தவங்க வில்லேஜில் இருக்காங்க, 2 கிட்ஸ் இருக்குது, பட் வீட்டில் வந்து ஒரு இன்கம் தான் அப்படின்னாலும் அது வந்து ஹாஃப் ஆஃப் த இன்கம்ல வந்து பாதிக்கு பாதி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் வச்சு வந்து அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து வில்லேஜில் கம்மியாக இருக்கலாம். மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ஒரு ஃபேக்டராக எடுத்து பார்க்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நிறைய இன்கம் இருந்தாலும் சேவ் பண்ண முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இது மாதிரி ஆகுது அப்படிங்கிற ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.